இப்போ உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது ஏற்கனவே பிஸ்கெட் இல்லை சிப்ஸ் மாதிரி ஏதோ ஒரு க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸை சாப்பிட்டே பழக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு திடீர்னு அந்த ஜங்க் ஃபுட்லேருந்து வெளிவரணும் அப்படின்ற போது ஃபுட் கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? இந்த அரிசி பொரியா நல்ல க்ரன்ச்சியாக இருக்கக்கூடியதை ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி சாப்பிடும்போது அந்த ஃபுட் கிரேவிங்கும் கம்மியாயிடும். கெலோரி அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே கம்மி தான் அரிசி பொரியில். கூடவே நார் சத்தும் இருக்குது. இதனால் 100 கிராம் அளவுக்கு அரிசி பொரியில் கிட்டத்தட்ட 31.7 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து இருக்குது. இது என்ன செய்யும்னா இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்ற ஆர்பிசியோட எண்ணிக்கை அதோட உற்பத்தியை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, ஹீமோகுளோபின் அளவையும் பராமரிக்கும். இதனாலேயே பார்த்தா இரத்த சோகை அப்படின்ற அனீமியா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். ஏன்னா இதில் கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருக்கு. கால்சியம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று, எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். கூடவே மெக்னீஷியமும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதால பிற்காலத்தில் எலும்பு வியாதி சம்மந்தப்பட்ட ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும்.